அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கும் ரேஷனுக்கும் தொடர்பில்லை என்று உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆதாரில் கைரேகையை புதுப்பிக்கவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் தரமாட்டார்கள் என்பது பொய்யான தகவல் என்றும், ரேகை கருவெளி பதிவு செய்யாதவர்களுக்கும் பதிவேட்டில் கையொப்பம் பெற்று பொருட்கள் வழங்கப்படுகிறது என்றும், எந்த குடும்ப அட்டைதாரருக்கும் பொருட்கள் மறுக்கப்படுவதில்லை என்றும் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் தடத்தில் 23 மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்து சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. கடற்கரையிலிருந்து எழும்பூர் செல்லும் ரயில் நிலையம் இடையே இன்று 5, 7 இரவு 10:30 மணி அதிகாலை 4:30 மணி வரை ரயில் பாதை மேம்பாட்டு பணி நடைபெறுகிறது. கடற்கரை தாம்பரத்திலிடையே இரவு 9:10, 9:30 மணிக்கு ரயில்கள் வரும். 5, 7 ரத்து செய்யப்படுகிறது. கடற்கரை தாம்பரம் அதிகாலை 4:15 மணிக்கு ரயில்கள் வரும். இதனால் 4ஆம் தேதி 6ஆம் தேதிகளில் இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு: பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அமைச்சரான உதயநிதி அறிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் 12,000 பில்லிங் மிஷின்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான முத்துசாமி கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: 15,88,000 பேர் எழுதிய குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: 2024-25 கல்வி ஆண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு மற்றும் இளநிலை உணவு, கோழியினம், பால்வளம், தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகியவற்றிற்கான விண்ணப்ப பதிவு முடிந்து கடந்த மாதம் 7ஆம் தேதி தரவரிசையில் பட்டியலும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில்தான் இன்று கால்நடை மருத்துவத்திற்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. ஏழாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையிலிருந்து மேட்டுப்பாளையம், நெல்லையிலிருந்து எழும்பூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு: அகில இந்திய தொழில் தேர்வில் தனித் தேர்வர்களுக்காக கலந்து கொள்ள இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அறிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5,20,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் 26 பள்ளிகளுக்கு 5,20,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: குரங்கம்மை நோய் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் குரங்கம்மை நோய்க்கு பரிசோதனை மையமும் திறக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: சிறுபான்மை மொழி மாணவர்களும் கட்டாயம் தமிழ் தேர்வு எழுத வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களின் 13 வகையான விவரங்களை சரிபார்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தமிழ் பாடத்தை கட்டாயமாக எழுத வேண்டும் எனவும், தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாளம் ஆகிய மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மாணவர்களும் இந்த ஆண்டு தமிழ் பாடத் தேர்வை கண்டிப்பாக எழுத வேண்டும் எனவும் தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு காரணமாக சிறுபான்மை மொழி மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்விலிருந்து கடந்த ஆண்டு விலக்கு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 12வது அறிவிப்பு: அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உள் புகார் குழு அமைக்க தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். புகார்களை அளிக்க அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் புகார் பெட்டிகளை அமைக்க வேண்டும் எனவும், கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க ஆன்டி ட்ரக் கிளப்களை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கூறியிருக்கிறார். 13வது அறிவிப்பு: மாநிலம் முழுவதும் 1,00,000 பட்டாக்கள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான KKSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 1,00,000 பட்டாக்கள் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடைசியாக 14வது அறிவிப்பு: வங்கக்கடலில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னுடன் கூட மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.